இது ஒரு அடர்ந்த ஏண்டா காட்டுக்குள்ளே எங்கடா வெளிச்சம் தெரியும் மச்சான். சைட்லலாம் அப்படியே பார்த்துனே வா, புலிகளே ஏதாவது இருக்கான்ட்டு இருந்ததுன்னா அப்படியே உக்காந்துருக்கோம்னு. அதுதான் ஆக்சுவலாக நாங்கள் அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, நீ வெளியிலேயே ஒரு போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ போக வேணாம் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் இங்கே இப்போ இது ரிச்சுவல்ஸ்லாம் நடந்திருக்கு ஆச்சு. இது ஒரு பாதை போகுது, இது ஒரு பாதை போகுது. ஓகே, ஸோ வி ஹாவ் டு டிசைட் விச் ஒன் டு கோ. மக்கள் இங்கே கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, கையை கீழே விட்டுருக்கோம், கேமரா கீழே விழுந்துடும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வணக்கம், என் பேர் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துருக்குறது வாக் வித் மீ தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் கவர் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து நைட் வியூ பாயிண்ட்டு. மோஸ்ட்லி இந்த வியூ பாயிண்ட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி டே டைமில் பார்த்துருப்பீங்க பைசன் வியூ பாயிண்ட்டுன்ட்டு. அதே நீங்கள் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் போங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் நைட் டைமில் பார்க்குறதுக்கு. நான் இந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலகிரியில் முக்கியமான 2 விஷயம். முதல்ல ஸ்டே, அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு. இது ரெண்டும் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 4 செவத்துக்குள்ளே போய் தங்கவே தங்காதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நாங்கள் தங்கியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஸ்டே மாதிரியான ஒரு செட்டப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ட் ஸ்டே இருக்குது, அதே மாதிரி ட்ரீ ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கோம்ல இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்பேஸு. நீங்கள் ஃப்ரீயாக வெளியில் போகலாம், நடமாடலாம். இந்த சரௌண்டிங்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன பிளேஸ் தான், பட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து இந்த ஸ்டேவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் ஏலகிரி வரீங்கன்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் எதுக்கு சஜஸ்ட் பண்ணோன்னா 2 விஷயத்துக்கு. ஒன்று, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா செட் ஆகிற மாதிரியான ஒரு இடம். பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் செட்டான ஒரு இடம். கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பிளேஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்கேஸ் ஏலகிரி வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சாப்பாடு, நேற்று ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது அந்த ரெஸ்டாரண்ட் இல்லை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் ஃபுட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் இது நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து தான் போனோம். நல்லா இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன்ஸில் ஃபுட் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாப்பாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள், எல்லாருக்குமே அஃபோர்டபுள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுட்டு அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடத்துல. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அதுக்கு தான் இப்போது கிளம்பிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் டைம் நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் ஒருத்தர் மூலிமா தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த ஊரில் இருக்குன்றது எனக்கு தெரியும். பட் எக்ஸாக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற லொக்கேஷன் எனக்கு தெரியாது. இனிமேல் தான் நம்ம போய் கண்டுபிடிக்கணும். பட் எந்த பாயிண்டில் இருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணுன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதுதான் இன்றைக்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கிளம்ப போகிறோங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேக் பண்ணியாச்சு. ஆக்சுவலி 11 o'clock வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. பட் ஸ்டில் இப்போயே கிளம்பிடலாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி காரில் தான் போக போகிறோம். ஸோ ஒரு இடமா அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் தான் பஸ்ஸு புக் பண்ணியிருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த இடத்த பற்றி சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாசிட்டிவாக எல்லாமே ஓகே தான். பட் நீங்கள் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பசங்க தான் இருக்கிறானுங்க ஃபுல்லாக. ஸோ சர்வீஸ் வந்து கொஞ்சம் டிலேவாக தான் நடக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு 100% பெஸ்ட் சர்வீஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஸ்டே பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது டவல்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்களே எடுத்துகிட்டு வந்து.
ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை, அந்தளவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலை. நாங்களாம் போய் ஒரு ஒன்றுத்துக்கும் போய் கேட்குற மாதிரி இருக்கு. அது ஒன்று தான் எனக்கு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது. பட் அவங்க ஒரு ஒரு கஸ்டமர் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றது என்னோடய தாட்டு. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு டவல் போய் கேட்டால் கூட, இந்த ரூமில் 2 பேர் தங்கியிருக்கோம், கேட்டது ரெண்டு முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ போய் ஒரு டவல் வாங்கிட்டு நான் போய் குளிச்சுட்டேன். 2ஆவது டைம் என் ஃப்ரெண்டு போய் டவல் கேட்டால், ஆல்ரெடி ஒரு டவல் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ஒரு டவல் எப்படி நம்ம 2 பேர் யூஸ் பண்ண முடியும்? ரூமு மட்டும் 2 பேர் கொடுக்குறாங்க, அப்போ டவல் 2 தானே தரணும். என்ன கான்செப்ட்னு தெரியல. சரி, அதுக்கப்புறமா கொடுத்துட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ட்ராபேக்காக தெரிஞ்சுதுப்பா. அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா சும்மா நான் எனக்கு ஒன்று சொன்னால் எல்லாத்தையுமே சொல்லிடணும். ஸோ அதனால் சொல்கிறேன். மற்றபடி ஸ்டேலாம் சூப்பராக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்லா இருந்தது. இதை மட்டும் கொஞ்சம் இவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு போகிறவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக போவாங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. பட் டிஸ்கம்ஃபர்ட் சொல்ல முடியாது. பட் ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட். சரி, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம். ஆக்சுவலாக நாங்கள் அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே வெளியிலேயே ஒரு போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ போக வேணாம் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் இங்கே இப்போ ஏதோ ரிச்சுவல்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணி போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். பிகாஸ் இங்கே ஒன்றும் தண்ணி ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடில் வாட்ரு ஒன்றும் இல்லை. அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மக்களே. தண்ணி அந்தளவுக்கு போகல, கொஞ்சமாக தான் இருக்குது. ஏதோ ரிச்சுவல்ஸ்லாம் வேறு பண்ணியிருக்காங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபால்ஸ் வந்து இப்போது இது மேலே கண்டினியூ பண்ணி போக வேணாம்னு நினைக்கிறேன். அங்கே இன்னொரு இடமும் போகுது. மேபி அங்கே வேணால் போய் சும்மா செக் பண்ணி பார்க்குறேன், இன்கேஸ் அது இருக்கான்ட்டு. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஆள் நடமாட்டமும் இல்லாத இடமா இருக்குது. அதுவும் இல்லாமல் கீழெல்லாம் ஆட்டு புழுக்க தான் நிறைய இருக்குது. ஸோ ஆடுங்க மேபி வந்துட்டு போகலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு. மற்றபடி மனுஷங்க நடமாட்டமே அந்தளவுக்கு இல்லை. பட் நம்ம வந்து வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். என்னன்னா அட்லீஸ்ட் இந்த போர்டு இல்லைன்னா கூட மேபி உள்ளே போய் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது இடம் ஏறுறது பார்த்தீங்கன்னா. ஒருவேளை சீசன் டைமில் மேபி அந்த இடத்துல தண்ணி நிறைய வரலான்னு நினைக்கிறேன். மச்சான், அந்த சைடு போய் பார்க்கலாமா? சுற்றி வயல் தாங்க. என்ன முடியலையா? எதுக்கு போறோம்னு பாக்குறேன்.
வயல் கழனி இதான் மக்களே இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, ஏன்னா அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ வரக்கூடாது தான் மூடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு மேலே போவேன். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே தான் சொன்னாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ மேபி அவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னா மேபி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். சரி, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு அப்படின்ட்டு தான் ரிட்டன் போகிறோம். இது ஒரு அடர்ந்த காடு, கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது போகிறதுக்கு. பட் அங்கே கீழே போய் பார்த்தோம், அங்கே ஃபுல்லாக கல்லுங்க தான் இருந்துச்சு. பட்டு நடுவில் ஜீன் ஏண்டா காட்டுக்குள்ளே எங்கடா வெளிச்சம் தெரியும் மச்சான். சைட்லலாம் அப்படியே பார்த்துனே வா, புலிகளே ஏதாவது இருக்கான்ட்டு. இருந்ததுன்னா அப்படியே உக்காந்துருக்கம்னு. அதான் மச்சான், புலி சிறுத்தை இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை மச்சான். நீதான்டா என் பிரச்சனை. இல்லை, கரடி தான் பிரச்சனை. கரடி இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு டேஞ்சரு. இல்லைங்க பாருங்களா, கடைசியில் பேர் கில்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்களே. பட் இதெல்லாமே மெமரி. என் சேனல் பெருசாகுதோ ஆகலையோ, ஐம் நாட் ஷுர் அபவுட் இட், பட் ஸ்டில் ஐ ஹாவ் அ மெமரி. அதாவது இந்த இடம்லாம் நான் வந்திருக்கேன் அப்படின்றதுக்கு. ஹூ நோஸ், மேபி நான் செத்ததுக்கப்புறம் கூட யாராவது பார்க்கலாம். ஃபுல்லாக காட்டு பகுதி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வருது, புரியுதா? ஸோ வாட்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? மேபி இந்த சீசன் டைமில் தண்ணி பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இன்னும் நிறைய தண்ணி வரும் போல் இருக்குது. மலையிலிருந்து வருது. இப்போ தைரியமாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறோம். என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன் பாட்டில்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ பீப்புள் வுட் ஹவ் கம் ஹியர் பிஃபோர். ஏன்னா இந்த பாதை இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே மக்கள் வந்துட்டு போவாங்க. ஏன்னா மக்கள் வந்துட்டு போனால் தான் இந்த பாதையை உருவாகும். இல்லை அனிமல்ஸு, ஆடு மாடு அந்த மாதிரி வந்துட்டு போகும்போது கூட இந்த மாதிரி பாதைகள் உருவாகும். ஸோ அந்த தைரியத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே கேட்டோம், இந்த ஊருக்கார பையன் உள்ளே போகலாமா, சேஃபாக அலோடா அப்படின்னா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதனால தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் ரோடு. you have to pray. நான் இளையராஜ்
எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக மாதிரி வா. வாவ். ஓகே, ஸோ மச்சி இது ஒரு பாதை போகுது, இது ஒரு பாதை போகுது. ஓகே, ஸோ வி ஹாவ் டு டிசைட் விச் ஒன் டு கோ. எப்படி போகலாம்? இப்படியே போகலாமா? ஆமாம், அப்படிலாம் நடக்க முடியாதுடா, ரொம்ப கஷ்டம். நான் போய் வேணா பார்த்துட்டு வரட்டா? பார்த்து வருவியா? ஓகே. இப்படி எப்படிடா போவேன்? இப்படி போகலாம்ல. அது போது பாரு, அங்கே ஒரு பாதை. எஸ் இருக்கு. இது வந்து நம்ம தேடி வந்த வாட்டர் ஃபால்ஸா அப்படின்றது டவுட்டாக இருக்குல்ல மக்களே. முடிஞ்ச அளவுக்கு போவோம் மக்களே. அங்கே ஏதாவது போக முடியலன்னா திரும்ப அங்கேருந்து திருப்பிக்கிட்டு இங்கே வருவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு யாரும் வரலை, சண்டேன்றதுனால சாப்பிட்டு. நான் ஸ்மெல் பண்ணது இதுதான் பிரதர். இந்த ஃபால்ஸு போகிறது செருப்பு போட்டுன்னு வந்துக்கிற பார்த்தியா? உன்னை செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஐயோ அம்மா, இப்படிதான் போகிறதா? இந்த சைடுங்களா? இந்த சைடு. ஓகே, நல்ல வேலை இது போல. வா. ஐயோ, அதோ போகிறேன் அம்மா. இங்கே பாருங்களேன், ஆலமரம். இப்போ காடுனாலே பயங்கரமாக இருக்குப்பா மக்களே. இப்போ ஒரு சூப்பர் இடம் ஒன்று காமிக்கிறேன் நண்பர்களே. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பைப்புல ஃபாஸ்ட்டாக ஓடிட்டாப்புல நம்மளால். அவன் ஸ்பீடுக்கு ஐயோ இதுக்கே நாக்கு தள்ளுது. இப்போ பிரச்சனை என்னென்னா, எப்படி இங்கேருந்து திரும்ப இப்போ வெளியில் போகிறதுன்றது தான் மேட்ரு. இந்த பாருங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. காட்டு சிலந்தியாக இருக்குது மச்சான். எதுனா ட்ரை பண்ணா மச்சான், பழமையாக இருக்கலாம் போல இருக்குது மச்சான். துரட்டு கொம்பு மாதிரி இருக்குதுடா இது. இது 500 ரூபான்னு கொடுத்தா மச்சான் எனக்கு அவன். நான் கூட நினச்சேன் வர்த்தா இல்லையான்ட்டு. பரவாயில்ல, ஒர்த்து தான் மக்களே. அங்கே பார்த்தீங்களா? இருங்க, ஏரியல் மோடில் காமிக்கிறேன். தெரியுதா மலைகள்? இந்த மலைக்கு நடுவில் தான் மேகம் பண்ணிட்டுருக்கோம் மச்சான். சப்போஸ் இப்போ அந்த பையன் அவங்களுக்குலாம் அலௌடு உள்ள ஆடு மேய்க்கிறதுக்கு. நீங்கள் யாருப்பான்னு கேட்டால் நீ என்ன மச்சான் சொல்லுவ? அவர் பைத்தியக்காரங்க வந்தாங்க சார், நாங்கள் ஹெல்ப்பர் சார். மச்சான் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, பார்த்து வா. என் பக்கத்துலேயே வா. இன்கேஸ் வலி கிளி ஊற்றுட்டு நான் பிடிப்பேன்.
இன்னும் கொஞ்சம் பெரிய கொம்பா உடச்சிருக்கலாமோ? மச்சான் எவ்வளோ தூரம் போயிட்டு ஏண்டா அவன் தான் தெளிவாக 2 கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு போனானே. எத்தனை கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் திரும்ப போனோன்னா போய் தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது, அட்வென்ச்சர்னு வந்தாச்சு. லூசுத்தனமாக பேசுகிறான் மக்கள். பாதி மலை தாண்டியாச்சு. ஏண்டா இதுக்கு மேலே ஃபால்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியலையடா. போக போக சத்தம் வேறு கம்மியாகினே இருக்குது. மக்கள் இங்கே கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது. கையை விட்டுட்டுனா கேமரா கீழே விழுந்துடும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நினைக்கிறேன் மக்கள். இங்கே பாருங்களேன், இந்த இடம் வந்து இதோட எண்ட் ஆகிடுச்சு. மேபி இது வந்து தண்ணி போகிற பாதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே போதா. சரி, அந்த சைடு நம்ம போவோம். மச்சான் வா. எங்கே போகிற? எப்படி போகிற? பாதை தெரியுமா நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு? அது வா. அந்த சைடு போகலாமா? அப்போ வா, அந்த சைடு போகலாம். அப்போ இல்லை, அந்த சைடே போவோம். இந்த பக்கம் ஆட்டு புழுக்க எதுவுமே இல்லை. யூ கேன் சென்ட் அந்த பெல் சத்தம் கேட்குதுல்ல, கேட்குதுப்பா டிங்கு டிங்குன்னு. கேட்டுக்கிறாங்க. என்ன சவுண்டு கேட்டது? உருமுறை சவுண்டா? ஏண்டா சத்தியமா அது இருமுறை சவுண்டுடா. இவன் வேற யாரோ தும்பனா கூட மச்சான் கொஞ்சம் அமைதியாகவே பேசுனா. குச்சிடா. அட ஏச்ச மக்களே, இன்னும் அது இது கத்துதுடா. ஒரு அந்த சைடு போயிருக்கணுமா? மூவியோட காதை அடைச்சிச்சு வரப்பா. கைஸ், இவ்வளோ தூரம் வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். பட்டு இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, அந்த எட்ஜிலேருந்து தண்ணி வருதா? ஆக்சுவலாக இது ஃபுல்லாக அப்படி தான் ஃபால்ஸு தான் போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இருக்குது ஃபால்ஸு. பட்டு இதுவே ரொம்ப, அது இல்லாமல் பாதை வந்து நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இது. சரி, உள்ளே போய் எங்கேயோ மாட்டிக்க வேணாமே அப்படின்ட்டு சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். சாரி ஃபார் த டிஸப்பாயின்மெண்ட்.
சாக்லேட் கரும்பு ஜூஸ் குடிக்க போயின்னுக்குறோம். அடுத்த தடவை வரும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஃபால்ஸு பார்த்தே ஆகிறோம். சில விஷக்கிருமிகளால் இந்த தடவை நம்ம போட்ட பிளான் அச்சீவ் பண்ண முடியல. பட் ஓகே, there is always a next time. இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது, ஃபேமஸான கடை. ஸோ அங்கே போயிட்டு கரும்பு ஜூஸு சூப்பராக இருக்கும், மலைக்கரும்பு. நீங்கள் கூட வந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணுங்கள். அங்கே போயிட்டு கரும்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலாம்.